கர்ப்பப்பையோடு வெளியே வந்த குடல்கள். பெண் பலாத்கார வழக்கில் பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வெளியாகி பரபரப்பு. நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா, தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்கள உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இது போன்ற நியூஸ்ல ஆர்வம் இருந்தா, மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, உங்களுடைய ஆதரவ நமது சேனலுக்கு தெரிவிங்க. இந்த நியூஸ் எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேச மாநிலம் கான்டோ மாவட்டத்தில் உள்ள ரோஸ்னி சவுகி பகுதியில் பழங்குடியினத்தைச் சேர்ந்த 45 வயது பெண் ஒருவர் இரவில் கொடூரமாக கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு பின்னர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பெண்ணை அவர்கள் கூட்டு வன்கொடுமை செய்தது மட்டுமின்றி, அந்தரங்க உறுப்பில் இரும்பு ராடை நுழைத்ததால் அந்த பெண்ணின் கர்ப்பப்பை வெளியே வந்தது. இந்த நிலையில் அந்த பெண்ணின் சடலத்தை பிரேத பரிசோதனை செய்த டாக்டர் வெளியிட்ட அறிக்கையில் அந்த பெண்ணின் குடல்கள் 176 சென்டிமீட்டர் வரை வெளியே வந்திருந்ததாகவும், அவரது கருப்பை மற்றும் அந்தரங்க பகுதிகள் பலத்த காயமடைந்திருந்ததாகவும் தெரிவித்தனர். மேலும் கடுமையான தாக்குதலால் அதிக இரத்தப்போக்கு மற்றும் அதிர்ச்சி ஏற்பட்டதே அவருடைய மரணத்திற்கான முக்கிய காரணம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நடந்த அந்த இரவில் அந்த பெண் ஒரு திருமண விழாவிற்கு சென்றிருந்தார். அங்கிருந்து திரும்பும் வழியில் ஹரி மற்றும் சுனில் என்ற இரு இளைஞர்கள் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்தனர். இது பற்றி போலீசார் கூறுகையில், மூவரும் அன்றிரவு மது போதையில் இருந்ததாகவும், குற்றம் முடிந்த பிறகு அவரை அப்படியே விட்டுவிட்டனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளார். மறுநாள் காலை ஹரியின் தாயாரால் அந்த பெண் கண்டுபிடிக்கப்பட்டதும் உடனடியாக தகவல் கொடுக்கப்பட்டதோடு போலீசார் ஹரி மற்றும் சுனிலை கைது செய்தனர். மேலும் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெறும் நிலையில் இந்த சம்பவம் அந்த மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தி வருகின்றனர். அந்த கொடூர குற்றவாளிகளின் புகைப்படத்தையும் காவல்துறையினர் வெளியிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க.